ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலே குடும்பமாக எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோவலத்துக்கு மீன் வாங்கலான்னு தான் கிளம்பணும். என்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோவலத்துக்கு மீன் வாங்க போகிறோன்னா காலையிலே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் தம்பி. அதனாலே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அம்மா, நான், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாம் மொத்தமாக கிளம்பினோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா தம்பி எங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி, வடை எல்லாம் சூப்பராக வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தான். ஏன்னா நாங்கள்லாம் பசி தாங்க மாட்டோம்னு என் தம்பிக்கு தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவலத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு போட்டுமே போகலை. கேட்டாக்கா காற்று அதிகமாக இருக்குது, அதனால் போட் எதுவும் போகலை அப்படின்ட்டாங்க. செம்ம அப்செட் ஆகிடுச்சு. சரி, நான் அப்படியே வண்டி அப்படியே திருப்பியாச்சு. இந்த வீடியோ எடுத்து சாலிடாக ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அக்கா பிள்ளை நிச்சயம் முடிஞ்சு ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாததுனால கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலே தான் மீன் பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே அமைஞ்சிடுச்சு மீன். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரே மீனாக வேணும், வஞ்சிர மீன் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா அமைஞ்சிடுச்சு. இந்த மீன் ஒரு 3 கிலோ 3.25 கிலோ கிட்ட இருந்துச்சு. இது ஒரு 25 பீஸ் கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சாலிடாக ஒரு 30-35 பீஸ்க்கு மேலே வந்துச்சு. நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு 1 கிலோ 800 கொடுத்தாங்க. ப்ரைஸும் எங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கட் பண்ணுறது அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த மாதிரி பீஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. அழகாக திக்காக வேணுன்னா திக்காக கொடுப்பாங்க, இல்லை தின்னாக வேணுன்னா தின்னாகவும் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டு கொடுங்கன்னு சொன்னோம். அழகாக நாங்கள் சொன்ன மாதிரியே கட் பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக எனக்கு இந்த மாதிரி மீன் கட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஃபோனில் வந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோன்றப்ப எனக்கு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொறுமையாக அவங்க கட் பண்ணுற ஒரு ஸ்லைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சமும் அந்த மீன் கொஞ்சமும் வேஸ்ட்டு பண்ணாமல், அந்த மீனை கொஞ்சமும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு 5 பீஸ் தனித்தனியாக வச்சு கட் பண்ணி அழகாக ஒரு ட்ரேயில் அடுக்கிட்டு இருந்தாங்க. பீஸெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தலை வால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமல் ஆனத்துக்கு அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தலை பீஸு வால் பீஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டு மற்ற பெரிய பெரிய பீஸ் எல்லாத்தையும் தனித்தனி கவரில் 10 மீனாக தனித்தனியாக போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா மீன் எடுக்கும்போது உடஞ்சிரும், அதனால இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கா கொஞ்சமாக இறால் வாங்கிக்கலாம், 2-3 நாளுக்கு வீட்டுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்துட்டோம் வாங்கிடலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு இறால் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கியிருந்தோம். இது அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் க்ளீன்லாம் பண்ணிக்கல, வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி கவரில் பேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு ஆனம் காய்ச்சறதுக்கு மீன் வாங்கிக்கலாம், மீன் ஆனா ஒரே வேலையாக முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னாங்க. நாங்கள் பார்த்துட்ருக்கையில் அப்புறம் வவ்வா மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா 1 கிலோ 800 சொன்னாங்க. மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 700 கொடுத்தாங்க. அதை அங்கேயே கட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம கட் பண்ண முடியாது, அவங்களே என்ன சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அதை அவங்கக்கிட்டே கொடுத்து அழகாக கட் பண்ணிக்கிட்டோம். சூப்பராக ஸ்லைஸ் ஆனத்துக்கும் தனியாகவும் பொரிக்கிறதுக்கு தனியாகவும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி பில் பே பண்ணிவிட்டு நிற்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் ஹோட்டலுக்கு எதுக்கோ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் பேர் என்னன்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டால், நான் மறந்துட்டேன். இப்போ இந்த மீன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மீனெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கடைக்கு போயிருந்தேன். அன்னைக்கிட்டே அப்படி தான் சூப்பராக பிஸியாக போச்சு. எங்கள் அக்கா பிள்ளையோட நிச்சயத்தோட ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோ இது. நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் நாங்கள் நிச்சயத்துக்கு ரெடி ஆனோன்றது ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.